Hi, hello friends. Welcome to Kodak Cooking. Christmas month ஆரம்பிச்சாச்சு. குட்டீஸ்க்கு கேக்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் நிறைய பேர் கேக் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் கேக்கில் எக் போட்டிருக்காங்க. அது சில பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர் வெஜிடேரியனாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த எக்லெஸ் கேக் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக கடாயில் செய்ய போகிறோம். ஓவன் இல்லாமல், குக்கர் இல்லாமல் கடாயிலேயே நம்ம சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்லெஸ் பிளெயின் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இது 200 ml மெஷரிங் கப். இதில் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கேக்கை பொறுத்த வரைக்கும் அளவுகள் ரொம்ப முக்கியம். எந்த அளவு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி உலக்கு எடுத்து வச்சுருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் அரிசி உலக்கு இருக்கும். அது 200 கிராம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பொடிச்ச சர்க்கரையை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். அதில் திப்பிகளில் வெளியில் போட்டுடலாம். இப்போ அதே 200 ml கப்பில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெய், நெய் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அதே 200 ml கப்பில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லாவே சலிச்சு எடுத்துக்கோங்க. திப்பிகள் இருந்தால் வெளியில் கொட்டிடலாம். இதை இப்போது நல்லா ஸ்பேச்சுலா வச்சுட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயிலை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2வது பேட்ச் எண்ணெய் சேர்க்குறோம். 2வது பேட்ச் சேர்க்கும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் மிக்ஸ் ஆகி அந்த பேட்டர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரேடியாக சேர்க்காமல் 2 பேட்சாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலேயே இந்த விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஏன் இப்படி பீட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரேடியாக சேர்த்துட்டா ஒன்று ரொம்ப தனியாயிரும், இல்லாட்டினா கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இது எடுத்துக்க போகிறோம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா பாருங்கள், விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறப்போ அதுக்குள்ளே கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு 30 டைம்ஸ் நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வரும். எலக்ட்ரிக் பீட்டர் தான் வச்சு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே இது மாதிரி நல்லா 30 டைம்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பீட் பண்ணால் தான் அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம எக் சேர்க்கும் போது அதுவே ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஆனால் நம்ம எக்லெஸ் செய்யும்போது நம்ம அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். எக்லெஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் கர்ட் சேர்ப்பாங்க. கர்ட் வாசனையும் பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ எக்லெஸ் கேக் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2 பேட்சாக நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் கீயோ இல்லை உருக்கின பட்டரோ சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா பீட்டரில் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் பீட் பண்ணாலும் இந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி 30 டைம்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ ஒரு டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போது ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாமே டேப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஏர் பபிள்ஸ் போயிடும். இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். ஒரு நல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை குக்கர் இருந்தால் கூட ஓகே. அதை 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கடாய் கடியில் ஒரு திரவை வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த கேக் பேட்டரை உள்ளே வைக்கணும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இப்போ கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டோம் நம்ம. இப்போ இந்த கேக் பேக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 30 to 35 மினிட்ஸில் இது பேக் ஆகி வந்துருச்சு. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே சிம்மில் தான் வச்சுருக்கணும். அதே சிம்மில் 30 to 35 மினிட்ஸ் இருக்கணும். இப்படி கத்தி வச்சு பார்க்கும்போது க்ளீனாக வரணும். அப்போ தான் இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், கடாயிலையும் செய்யலாம். சிம்பிளாக வீட்லேயே எக்லெஸ் கேக்
சூப்பராக ஸ்பாஞ்சியாக நம்ம செஞ்சுட்டோம். இப்போ பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறேன். அதே மாதிரி கடாயிலேருந்து வெளியில் எடுத்த உடனே இதை கட் பண்ணிடுவோம், பிரிச்சிடவும் கூடாது. நல்லா ஒரு மணி நேரம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்ட் பண்ணி எடுங்க. பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு. உங்களுக்கு வெளியில் பார்க்குறப்பே தெரியும். நான் பிரித்து காமிக்கிறேன். சூப்பராக ஃப்ளஃபியாக பேக் ஆகிருக்கு. எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ பிரித்து காமிக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் பார்த்தாவே தெரியும், பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பட்டர் இல்லாட்டி கீ சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எக் ஸ்மெல்லே பிடிக்காதவங்க, வெஜிடேரியனாக இருக்கவங்க, இல்லை கர்ட் ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த கேக்கை கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.